पवित्रं परमपवित्रं पङ्कजनेत्रं परमपवित्रं जङ्गजग्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं வைகுண்டபுரவாசம். மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய மேடையிலும் மேடையின் முன்பும் மேதகு ஆளுநர், இன்றைய நம்முடைய விழாவின் சிறப்பு விருந்தினர், நமது மதிப்புக்குரிய திரு சண்முகநாதன்ஜி உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களையும், ஏனைய விவேகானந்தா கல்விக் கழகம் என்கிற குடும்பத்தில் இணைந்து கல்வித்துறையில் பணி செய்வதின் மூலமாக தேசப்பணியில் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் கல்விக் கழகத்தினுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் பேருவாயும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சி வெறும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு குடும்ப விழா. இது ஒரு குடும்ப விழா என்று தான் கொள்ள வேண்டும். நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இந்த குடும்பத்தில் இருந்த ஒருவர் இப்பொழுது நம்மிடந்து சற்று தொலைவில் சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார், தேசப்பணி. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து தலைப்பு என்பது சிரேஷ்டாச்சாரிய அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாதாரணமாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் பலர் அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம் இது போன்ற அமைப்புகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய சிறந்த சேவைக்காக கௌரவிக்கப்படுகிறார்கள். அதெல்லாம் கூட பொருத்தமாக பெஸ்ட் டீச்சர் அவார்டு அப்படின்னு இருக்கும். கல்விக் கழகத்தில் சற்று மாறுதலாக இதை சிரேஷ்டாச்சாரிய அவார்டு என்று சொல்லுகிறோம். அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு அமர்கிறேன். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் வளமான மொழிகள். ஆங்கிலத்தில் ஒரு ஆசிரியருக்கு டீச்சர் டீச்சர்ஸ் அவ்வளோதான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்முடைய சம்ஸ்கிருதத்தை எடுத்துக்கொண்டா சொன்னாக்க, இந்த டீச்சருக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. அத்தியாபகா, குரு, ஆச்சாரியா அப்படின்லாம் சொல்லி, இதில் ஒன்றொன்றுக்கும் சப்டிலாக மாறுதல் இருக்கிறது. எங்கிட்ட இருக்கிற நாலெட்ஜாக இருக்காது கொடுக்கறது டீச்சர், அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறது. நம்முடைய மொழியில் டீச்சருடைய உயர்ந்த ஒரு குணத்திற்காக அவர்களை அத்தியாபக், குரு என்பவர் மாணவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றி, அறியாமல் இல்லாட்டால் கூட அறிவு நீரு பூத்த சாம்பல் பூத்த நெருப்பை போல இருக்கிறதை அகற்றி ஒளிவிடச் செய்பவர். அதுக்கு மேலே ஆச்சாரியர். எஸ்ய ஆச்சாரதிஹி சிரேஷ்டா தத்தேவ இதரே ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகா ததனுவர்த்ததே என்று கீதையில் பகவான் 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு ஆசிரியருக்கு இலக்கணம் இது திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் நிறையா படித்திருப்பீர்கள். தெளிவு குருவின் என்று சொல்லி குருவுக்கான குணங்கள். நம்முடைய கற்பனையில், நம்முடைய தர்மத்தில் ஆசிரியர் அறிவை மட்டும் சொல்லிக் கொடுப்பது, பரிமாற்றம் செய்து கொள்பவர் அல்ல. அவர் தான் வாழ்ந்து காட்டுகிறார். அதற்கு மேலே அரவிந்தருடைய கூற்றுப்படி அவர் ஹீ செட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். யார் ஒரு மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஒரு தர நிர்ணயம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஆச்சாரியர்கள். அவர்கள் தான் சிரேஷ்ட ஆச்சாரியர்கள். நம்முடைய கல்விக் கழகத்தில் கூட மாணவர்களுடைய ஒருங்கிணைந்த கல்வி வளர்ச்சி, அவர்களுடைய தர மேம்பாடு,
அவர்கள் நல்ல பிரஜைகளாக இருந்து தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கொண்டவர்களாக இருந்து இந்த தேசத்தை உலகத்தினுடைய குருவாக ஆக்கக்கூடிய அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அங்கம் வகிக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு தர நிர்ணயம், ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது ஆச்சாரியர்கள். அந்த ஒரு பெரிய பணியைத்தான் விவேகானந்தா கல்விக் கழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு 1300க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பணியை நாம் கௌரவிக்கும் வகையில் அதிலிருந்து நீண்ட நெடுங்காலமாக நம்முடன் இணைந்து வேலை செய்து நம்முடைய லட்சியத்திற்காக வேலை செய்து தங்களுடைய திறமையையும் வளர்த்து கொண்டு லட்சியம் திறமைக்கு மூன்றாக சிறப்பாக செயலாற்றி கொண்டு 3 விஷயம் வேணும்: சிந்தனை, சொல், செயல். 3 ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி 3ம் ஒன்றாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களில் ஒரு 37 பேரை ஒரு முறையாக தேர்ந்தெடுத்து இந்த பணி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது இன்னும் இந்த அடுத்து போகிற ஆண்டுகள்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களை முறையாக ஒரு பெரிய விழாவில் கௌரவிக்க வேண்டும் என்ற நீண்ட கால நம்முடைய அவா இன்று நிறைவேறுகிறது. அந்த அருமையான இந்த குடும்ப விழாவிற்கு ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு விழா. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக. இடையிலே அமர்ந்திருக்கும் மேதகு ஆளுநர் சண்முகநாதன்ஜி, விவேகானந்தா கல்விக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீ கோபாலசுவாமிஜி, துணைத் தலைவர் சக்கரவர்த்திஜி, இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரம். இன்றைய விழாவிலே சிரேஷ்டாச்சாரியா விருது வழங்கப்படுகிறது. இந்த விழாவிலே மேடையில் இருக்கும் 2 பெரியோர்களை அறிமுகம் செய்து வைக்கும் பாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த விழா தலைவரும் சிரேஷ்டாச்சாரியா விருதுகளை வழங்க இருக்கும் மேதகு ஆளுநர் சண்முகநாதன்ஜி. இவர் தஞ்சை மாநிலத்திலே 1949ஆம் ஆண்டு பிறந்தார். சிறுவயது முதலே திருமுறைகள் கற்பதிலும் திருக்கோவில் வழிபாட்டிலும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். பிகாம் பட்டப்படிப்பு மற்றும் MA MPhil இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் திருச்சி நேஷனல் காலேஜில் படித்தார். மிகவும் சிறப்பாக சென்னை பல்கலைக்கழகத்துடைய தங்க விருது பெற்றவர். தமிழ் மொழியிலும் தமிழ் இலக்கியத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். குறிப்பாக சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக இலக்கியத்திலும் மணிவாசக பெருமானின் திருவாசகமும் இவரை மிகவும் ஈர்த்தன. சிறுவயது முதலிருந்தே தேசிய பற்று, தேசத்தை பற்றிய பக்தி இவருக்கு ஆழ பதிந்திருந்தது. தன்னை தேசப்பணிக்காக அர்ப்பணிப்பதற்கு விவேகானந்தரும் மாணிக்க வாசகருமே காரணம் என்று அவர் பலமுறை சொல்லியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் தன் தாய்மாமனுக்கு எழுதிய ஒரு கடிதம் ஆளுநருக்கு கிடைத்தது. அதை படிக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் அந்த கடிதம் இப்படி இருந்தது: எந்த ஒரு தனி மனிதனாலும் உயர்வான வளர்ச்சி எட்ட முடியும். ஆனால் அது போன்றதொரு உயர்வான வளர்ச்சியை தாய்நாடு எட்டாவிட்டால் அந்த தனி மனிதர் பெற்ற வளர்ச்சிக்கு அர்த்தமில்லை. நாம் எல்லோரும் தற்போது சிறப்பான முறையில் அறுவடை செய்கிறோம். ஆனால் அந்த அறுவடைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விளை நிலத்திற்கு உரமிட மறந்து விடுகிறோம். நமது நாட்டிற்காகவும் நமது மக்களுக்காகவும் அற்பமான நமது ஆசைகளை துறந்துவிட முடியாதா என்ற ரீதியில் அந்த கடிதம் அமைந்தது. இந்த கடிதம் மேதகு ஆளுநர் மனத்திலே ஒரு தாக்கத்தையும் ஒரு உறுதியும் ஏற்படுத்தியது. ஏற்பதை காட்டிலும் ஈவது மேல் என்ற எண்ணம் இவர் உணர்ச்சியில் தோன்றியது.
ஆகவே தேச ஒற்றுமைக்காகவும் தேச வளர்ச்சிக்காகவும் மிகுந்த நாட்டுப்பற்றோடு இவர் பொதுப்பணியாற்ற முயன்றார். ஏறக்குறைய படிப்பை முடித்தவுடனே அவர் நாட்டுப்பணியில் இறங்கினார். பாண்டிச்சேரி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, சென்னை, வேலூர் போன்ற பல்வேறு நகரங்களில் சமுதாய பொதுப்பணிகளை மேற்கொண்டு முழு நேர பணியாளராக ஆர்வமுடன் செயல்பட்டு வந்தார். தமிழ்நாட்டில் அந்த சமயத்தில், அதாவது 1970s அந்த சமயத்தில் நிலை பெற்றிருந்த பிரிவினைவாதம், குறுகிய அரசியல் சிந்தனை போன்றவற்றிலிருந்து இளைஞர்கள் விடுவிப்பதற்காக ஆர்வத்துடன் முன்வந்தார். அயராத உழைப்பினாலும் மிக அழகான பேசும் தமிழினாலும் அனல் தெறிக்கும் பேச்சினாலும் இவர் இளைஞர்களின் உள்ளத்தில் அழுத்தமான இடத்தை பிடித்தார். இதனால் அவர் பிற்காலத்தில் தேசிய ஒற்றுமைக்காக பல அமைப்புகளை உருவாக்கினார். தமிழ் வளர்ச்சி மன்றம், பக்தர் பேரவை, தெய்வப் பேரவை போன்ற பல அமைப்புகளை உருவாக்கினார். சமுதாய சமத்துவத்திற்காக 1990களில் கடினமாக உழைத்தார். இளைஞர் மனத்தில் தேசப்பற்றை ஊட்டுவதே இவரின் தலையாய நோக்கமாக இருந்தது. நாட்டு மக்களிடையே சமுதாய இணக்கத்தையும் அமைதியான ஒருங்கிணைவையும் ஏற்படுத்த இவர் அரும்பாடுபட்டார். இன்றைக்கும் அவர் வளர்த்த அந்த அமைப்புகள் இளைஞர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கான செயல் திட்டங்களையும் மிகுதியாக நடத்தி கொண்டு வருகின்றன. இதனால் இலக்கிய ஆர்வம், சுயநலமற்ற நாட்டுப்பற்று ஆகியவற்றை இளைஞரிடையே மலரத் தொடங்கியுள்ளன. திரு சண்முகநாதன் அவர்கள் 2003ஆம் ஆண்டு டெல்லிக்கு சென்றார். அங்கு பாராளுமன்ற செயல்முறைகள், பாதுகாப்பு முறைகள், வெளியுறவு தொடர்புகள் ஆகியவற்றில் முழுமையாக ஈடுபட்டார். இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர். 600க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் பல பத்திரிகைகள் பிரசுரமாகியுள்ளன. நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். காரியகர்த்தா நிர்மாண், மாபெரும் அரசியல் பேரியக்கம் என்ற தலைப்பில் எழுதியுள்ள ஆங்கில புத்தகங்கள் பலரின் வரவேற்புகளை பெற்றது. மே 20, 2015ஆம் வருஷம் மேகாலயா மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்றார். அன்றிலிருந்து இன்று வரை நம்மை போன்ற பல இயக்கங்களுக்கு ஊக்கமளித்து எல்லா விழாக்களிலும் பங்கு கொண்டு நமக்கு சிறப்பு கொடுத்து கொண்டு வருகிறார். விவேகானந்தா கல்விக் கழகத்தோட சண்முகநாதன்ஜிக்கு ஒரு ரொம்ப இயல்பான ஆத்மார்த்தமான தொடர்பு உண்டு. 1972ஆம் வருஷம் விவேகானந்த கல்விக் கழகம் தொடங்கும் போது ஒரு குழு இருந்தது. அந்த முக்கியமான குழுவில் முக்கிய பங்கு ஏற்று இந்த கல்விக் கழகம் தோன்றுவதற்கு ஒரு அடிகோலாக விளங்கினார். இங்கு இருக்கக்கூடிய பல காரியகர்த்தர்கள், கரஸ்பாண்டன்ட்ஸ், செக்ரட்டரிஸ், டீச்சர்ஸ் நிறைய பேர் அவருக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். நிறையா டோனர்ஸும் தனிப்பட்ட முறையில் தெரியும். இந்த கல்விக் கழகத்துக்காக நிறைய செஞ்சிருக்கிறார். இன்றைக்கு நாம் 36,000 மாணவர்கள், 1,500 ஆசிரியர்கள், 23 பள்ளிகள், இதெல்லாம் நம்ம வந்திருக்கோம்னா சொன்னால் அதில் சண்முகநாதன்ஜியோட பங்கு ரொம்ப பெரிய பங்கு. தனிப்பட்ட முறையில் விவேகானந்த கல்விக் கழகத்தின் பொதுக்குழுவில் என்னை சேர்த்தவரே அவர்தான். இன்றைக்கி எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த ஸ்ரேஷ்டாச்சாரியா விருது அவர் கையினால் தொடங்குவது நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். என் சார்பிலும் இங்கே இருப்பவர்கள் எல்லார் சார்பிலும் மறுபடியும் அவரை வருகிற வரவேற்கிறேன். We have another great personality on the dais. Is none other than our president, Sri Gopal Swamiji. Sri Gopal Swamiji is a postgraduate in chemistry from Delhi University. He was born in Needamangalam village in Tamil Nadu and did his schooling in Mannargudi and graduation from the St. Joseph College, Tiruchirappalli. He joined the Indian Administrative Service in 1966 and for the next 25 years served in the state of Gujarat in various capacities. He was with the Government of India from August 92 till February 2004, during which period he served in different assignments, the most significant of them being the Secretary in the Ministry of Culture and also the Union Home Secretary between 2002 and 2004. Before his appointment as the Election Commissioner,
He was the Chief Election Commissioner from June 30, 2006 till his retirement in April 2009. As an election commissioner and later as Chief Election Commissioner, he oversaw the conduct of elections to many state assemblies, which were appreciated for being violence-free, intimidation-free, clean elections, where election laws were implemented without fear or fervor. And he made some significant developments and changes in the electoral process, the significant of them being the photo electoral rolls, which we all know very well. In 2012, he gave the honor of taking over as the president of our society. He was appointed in October 2014 as the chairman of the governing board of Kalakshetra Foundation, which is an institution of national importance engaged in preservation and propagation of art. In October 2015, he has been appointed as the chancellor of Premier Sanskrit University in Tirupati, Rashtriya Sanskrit Vidyapitham. He is presently a trustee in the Consumer Association of India, an NGO based in Chennai that works on consumer protection issues. He is the chairperson of the Catalyst Trust that works on specific socially relevant projects. He was instrumental in moving the UNESCO to confer the World Heritage status to two Chola period temples in Tamil Nadu, in Dharasuram and Gangaikonda Cholapuram, and also the Champanair Fort complex in Gujarat. It was due to his initiative that led to the incorporation of Vedic chanting as an oral heritage of the world by the UNESCO, for which he got a 5 crore grant from UNESCO. Most recently, he has been appointed as the president of a committee by the Union Human Resource Development, which is an expert committee for exclusively for the development of Sanskrit to revive the interest in ancient and Indian classical language of Sanskrit. In a career spanning more than 43 years in public service, he earned a reputation for uprightness, hard work, with a people-friendly disposition. He was conferred with the Padma Bhushan Award in January 2015 for distinguished public service. இந்த இடத்துல நான் ஒரு 2 குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். நம்ம பிரசிடெண்ட்டுக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தபோது ஒரு 20 ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அதில் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் குருமூர்த்திஜி பேசினாங்க. அவங்க சொன்னது ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. இந்த நேஷ்னல் அவார்டு, பிரசிடென்ஷியல் அவார்டு கொடுக்கறதுல அவார்டுனால சில பேருக்கு பெருமை வரும், ஆனால் சில பேரால் பர்சனாலிட்டினால் அந்த அவார்டுக்கு பெருமை வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. அதுக்கு ஏற்புரை சொல்லும்போது நம்முடைய பிரசிடென்ட் ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொன்னார். அவர் ஐஏஎஸ் குவாலிஃபை ஆன உடனே அவங்க தாத்தாட்டு போய் பிளெஸ்ஸிங் வாங்கும்போது தாத்தா சொன்னார், நேர்மையாக இரு. அதை அன்று முதல் இன்று வரை கடைபிடித்து வருகிறார். திறமை, எளிமை, கொள்கையில் உறுதி, இப்படிப்பட்ட இலக்கணம் எல்லாமே சேர்ந்து ஒரு மொத்த உருவம் நமக்கு பிரசிடெண்ட்டாக அமைஞ்சது பெரிய பாக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ் கிரேட்டஸ்ட் குவாலிட்டி இஸ் புட்டிங் அட் ஈஸ் எவ்ரிபடி. எங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ், அது டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் பேரர்ஸாக இருக்கட்டும், மீட்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப எளிமையாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஊக்கமளித்து, இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி ஒரு விழா நடத்துகிறோன்னா பல விதத்தில் எங்களை ஊக்குவித்து தினமும் எந்த சமயத்திலையும் அதை அணுக முடியும், எப்பவும் சந்திக்க முடியுங்கிற ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். Most respected Mr. Gopal Swami, the President, VES, Mr. Chakravarti, Mr. M.N. Venkatesan. In the dais, one more person is expected, our auditor Gurumurthy. Apart from the top managing group, there are wonderful donors here. Mr. D.C. Jain, I know him for a long time. Mr. Kannaya Chetty, Mr. G.P.N. Gupta, Mr. Ramana Shetty, Mr. Kumar Fomra, Mr. Bala Guruvaya, Mr. Sri Vatsala Vishwanathan, Mr. Vinod Sarohi.
Apart from the donors, I know wonderful correspondents who give their maximum, their talent, energy, their time. Their involvement is very unique. It is, a lot of people are there. Mr. Ramamurthy, he was in railways. I met him in Manali. The Joint Secretary, Mr. Ravindran Sitaraman, Shravan Kumar Todi, and so many other people, correspondents. Vyasarpadi Ramachandran. Vyasarpadi Ramachandran. So it is not simply Vyasarpadi Ramachandran. The teachers belonging to Vyasarpadi, you please get up. The teachers belonging to Vyasarpadi. Veda Vyasarpadi. Please sit. The Perambur correspondent, Mr. Srinivasan. The teachers belonging to Perambur, you please get up. Wonderful. Then the correspondent Gummidi Pundi, Krishnan. And the teachers belonging to Gummidi Pundi, please get up. The correspondent belonging to Tiruvattiur, Ramalingam. And the teachers belonging to Tiruvattiur, please get up. Correspondent Gopalakrishnan, Ambattur, get up. The teachers of Ambattur. Always the Ambattur has got something special. Because of this Tarini teacher sitting here. She is also a wonderful teacher. I am seeing her for more than 30-40 years. Mr. Panjati Suresh Kesavan. The teachers belonging to Panjati, please get up. Please sit. Then the correspondent Narendra Nath from Koratur, please get up. The teachers from Koratur, get up. Anbadahan Kundratur, get up. Teachers belonging to Ambattur, get up. Venkata Subramaniam, Krompet, get up. There was one Mr. Sadagoban. Really, I remember him. The Sadagoban, the teachers who know Sadagoban, raise your hand. Give a clap. He's a wonderful person. Mr. Sadagoban. Yugandhar Sharma, Jyoti Nagar, get up. The teachers belonging to Jyoti Nagar. Netaji Vyasarpadi, get up. The teachers belonging to Vyasarpadi, get up. Then Manali Pudunagar, Praveen Karg, Madhavan, get up. Teachers belonging. Then one more teacher is here. I know her for a long time. Is wonderful. Urmila Vyas. She is a wonderful principal. Very strict in the classroom. Very soft outside. G. Ravindran, get up. Veerapuram. Teachers, get up. If any school or correspondent is left out, please get up. Teachers, get up. Vivekananda Vidya Kala Ashram, get up. Perambur school, get up. Wonderful. Any other school is left out? Please get up. Twice you get up. Any other school is left out? Please get up. Get up. Any other school? Koratur school? Wonderful. Any other school? Agaram. Agaramed. Get up. Padaverkad, get up. There are some more personalities very much devoted. Mr. Sundar, MSc. Mr. Sundar,
He did his MSc and MPhil. He is the eldest son of Mr. Umapati Shastri. I know his entire family. He is also a wonderful teacher. Meenakshi Sundaram, correspondent. Good day. Ravi, B. Govindra's son, please get up. I have seen many teachers. Most refined teacher who is in front of me is Mr. Professor Varadarajan. Here, he is sitting here. Professor Varadarajan. You just see him. He is the role model. The most refined person I've ever seen. So, shall I continue in English or in Tamil? There is a dilemma. தாய்மொழியே வெல்லும். நல்லாசிரியர் விருது, சிரேஷ்ட ஆசிரியர்களுடைய விருது. ஆசிரியர்களுடைய மனம் பார்க்கடல் போன்றது. அந்த பார்க்கடல் கடையப்பட்டால் அந்த புராண கால பார்க்கடலில் முதலில் விஷம் வரும், அதன் பிறகு அமிர்தம் வரும். ஆனால் ஆசிரியர்களாகிய உங்கள் இதயம், உள்ளம், மனம் என்கின்ற பார்க்கடல் கடையப்பட்டால் அமிர்தம் மட்டுமே வரும். You are all very good people. உங்கள் மனதிலிருந்து அமிர்தம் வர வேண்டும். There was a teacher. He started a university, Banaras Hindu University. அவர் கல்விச்சாலையில் இருந்தபோது அவர் உள்ளத்தில் ஒரு அமிர்தம் ஏற்பட்டது. அதுவே இன்று தேசிய சின்னமாக மாறியிருக்கிறது. பண்டிட் மதன் மோகன் மாளவியாவுடைய மனதிலே தோன்றிய கருத்துதான் சத்யமேவ ஜெயத்தே, ட்ரூத் ட்ரையம்ஸ். அது இன்றைக்கு நேஷனல் எம்பளமாக மாறியிருக்கு. ஆசிரியர் பெருமக்களே, ஏறத்தாழ 30-40 ஆண்டுகள் நீங்கள் நமது பள்ளியிலே பணிபுரிவீர்கள். அநேகமாக உங்கள் எல்லோருக்கும் நமது பள்ளி சிறந்த வாழ்க்கை அளிக்கும். Even financially also, your salary will be almost on par with government teachers. இந்த 30-40 ஆண்டுகள்ல உங்கள் உள்ளத்திலிருந்து அமிர்தம் வர வேண்டும். அறம் செய்ய விரும்பு, ஔவையார் அளித்த அமிர்தம். அறத்தான் வருவதே இன்பம். யார் அளித்த அமிர்தம்? அறத்தான் வருவதே இன்பம். மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல. சொல்லுங்க. அறத்தான் வருவதே இன்பம். யார் சொன்னா? தமிழாசிரியர்கள் சொல்லுங்க. வள்ளுவர் கூறியது. அந்த அறம் என்ன? வள்ளுவர் கொடுத்தது. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். அறம் என்றால் என்ன? மனம் பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும், கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும், கொடும் சொல் தவிர்க்க வேண்டும். அதுதான் அறம். வள்ளுவர் கொடுத்தது. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? உங்கள் உள்ளம் எதை கொடுக்கும்? நல்லாசிரியர் விருதுகள் பெறுகின்ற நீங்கள் அநேகமாக ஏனையோரும் எதிர்காலத்தில் பெறப்போகிறீர்கள். இட்ஸ் ஒன்லி a question of time. விருதுகள் பெறுகின்ற அதே சமயத்தில் உங்கள் உள்ளம் சில கருத்துக்களை கொடுக்க வேண்டும்.
எப்படி மதன் மோகன் மாளவியா சொன்னாரோ, ட்ரூத் ட்ரையம்ஸ். ஔவையார் சொன்னாங்களோ, வள்ளுவர் சொன்னாரோ, அதை போல நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? ரத்தின சுருக்கமாக, காலம் காலத்திற்கும் நிலையானதாக, சிரஞ்சீவியானதாக. ட்ரூத் ட்ரையம்ஸ். டுடே மதன் மோகன் மாளவியா இஸ் நாட் ஹியர், பட் ஹிஸ் தாட்ஸ் ஆர் லிவிங். ஔவையார் இன்று இல்லை. அறம் செய்ய விரும்பு, காலம் காலத்திற்கு இருக்கும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா என்றது அறம். வள்ளுவர் சிலையாக இருக்கின்றார் மயிலையில். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் கலையாக, கலையாத கலையாக உலகெங்கும் இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை என்ன சொல்லப் போகிறது? சர்ச், ஆராயுங்கள், தேடுங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்லாசிரியர். ஆசிரியர்கள் தன்னுடைய சப்ஜெக்ட் தவிர, பேசிக் சயின்ஸ், லாங்குவேஜ், அதர் கம்ப்யூட்டர் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ், can you informally talk to students? Can you spend some time with the students informally, while going to playground, while going to laboratory, whenever you get time? ஒரு நல்லாசிரியர் என்பவர் எனக்கு என்ன தெரியுதுன்னா, மாணவர்கள் மத்தியில் இந்தியாவை பற்றிய ஒரு படம் வரைய வேண்டும். மாணவர்களுடைய ஆன்மாவில் இந்தியாவை பற்றிய ஒரு சித்திரம் எழுத வேண்டும். இமய முதல் குமரி வரை இது ஒரு நாடு. நாட்டின் ஒவ்வொரு அங்குலமும் புனிதமானது. வாழுகின்றவர்கள் அனைவரும் என்னுடைய இரத்த சகோதரர்கள். இந்த நாட்டிற்காக என்னுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் நான் அர்ப்பணிப்பேன். வாழ்க பாரத அன்னை, பாரத் மாதா கி ஜெய். இதை ஓவியமாக நீங்கள் எழுத வேண்டும். மாணவர்கள் உள்ளத்தில், தி நேஷன் இஸ் ஒன், இட் cannot be divided. இந்த கருத்தை மிக ஆழமாக மாணவர்கள் உள்ளத்திலே வலியுறுத்த வேண்டும். அவர் நல்லாசிரியர், அவர் சிரேஷ்ட ஆசிரியர். இந்த நாட்டுக்கு என்று ஒரு ஆன்மா இருக்கிறது. இந்த நாட்டுக்கு என்று ஒரு உயிர் துடிப்பு இருக்கிறது. இந்த நாட்டுக்கு என்று ஒரு உள்ளம் இருக்கிறது. அது என்ன? அதை கூட நீங்கள் தொட்டு காட்ட வேண்டும். இந்தியாவின் உள்ளம் என்ன? வேதங்கள் தான். உலகத்துடைய முதல் அறிவு நூல் ரிக் வேதம். தி ஹார்ட் பீட் ஆஃப் இந்தியா என்ன? வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை அன்பால், பிரியத்தால், நேசத்தால் இணைக்க வேண்டும் என்று. வேதம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளம் ஒன்றுபடுக, இதயம் ஒன்றுபடுக, ஒன்றாக வழிபாடு நடத்துங்கள். கற்பகாம்பிகையை, வடிவாம்பிகையை திருவொற்றியூரிலே ஒன்றாக வழிபடுங்கள், ஒன்றாக முன்னேறுங்கள். தி ஹார்ட் ஆஃப் இந்தியா is the unity of the world. இந்திய இதயம் என்பது உலகை உடைப்பது அல்ல, சேதப்படுத்துவது அல்ல, பின்னப்படுத்துவது அல்ல, உலகை சேர்ப்பது.
That is the heartbeat of India. என்னைக்காவது உங்க குழந்தைகளுக்கு இதை சொல்லுவீங்களா? அப்பா, உனக்கு மனசு இருக்கிற மாதிரி பாரத தாய்க்கு ஒரு மனசு இருக்குப்பா. அது என்னன்னா, இந்த உலகத்தையே சேர்க்கிற மனசு. உலகத்தை எப்படிமா சேர்ப்பாங்க? உங்க குழந்தை கேட்கலாம் உங்கள்கிட்ட, டீச்சர், how we can unite? உலகத்தை எப்படி சேர்க்கிறது? அதுவும் அந்த வேத ரிஷிகள் சொன்னாங்க, உலகத்தில் வேறு எந்த நூலும் தோன்றுவதற்கு முன்பே, not in recent years, thousands of years. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? கீழ் வானத்தை பாருங்கள், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய பொற்கிரணங்களை பாருங்கள், செம்பொற்சோதியை பாருங்கள். அந்த ஜோதியிலே ஒரு விஷயம் மின்னுகிறதே, அது என்ன பாருங்கள். கடல் அலைகளை பாருங்கள், அலைகளின் கொந்தளிப்பை பாருங்கள், பறவையின் இறக்கைகளை பாருங்கள், பறவையின் வேகத்தை பாருங்கள், நிலவின் ஒளியை பாருங்கள், பசுவின் பால், நாயின் நன்றி, அவை அனைத்திலும் ஒரு பரம்பொருள் இருக்கிறது. அவன்தான் இந்த உலகத்தையே இணைக்கும் ஆற்றல் பெற்றவன். அந்த பொற்கிரணங்கள் தான் சூரியன். உலகம் முழுவதும் சரி, ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு அக்னி தான். அந்த சூரியனுடைய பிரகாசம், மாணவனே, உன் மனதிலும் ஒளிரட்டும். அப்பொழுது உலகம் ஒன்னாகும். மனசுல இருட்டு கூடாது. காயத்ரி இதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள், ரிஷிகள் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்தையே சேர்க்கணும். எங்கும் வெறுப்பு கூடாது. நோ ஹாஸ்டிலிட்டி, நோ ISIS. என்னுடைய கடவுள் உயர்ந்தவன், என்னுடைய மதநூல் மட்டுமே உயர்ந்தது. நோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் வசத்தி, அவன் மட்டம் கூடாது. இன்டென்ஸ் லவ் இஸ் தி பேசிஸ் ஆஃப் இந்தியாஸ் ஹார்ட். இதுதான் இந்தியா. இந்தியா என்பது நிலப்பரப்பு, கங்கை, யமுனை, காவேரி, வைகை. இந்தியா என்பது மலை, பழனி, விந்திய மலை, கைலாயம். இந்தியா என்பது பல்வேறு நகரங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள், அறுபடை வீடுகள், ஜோதிர் லிங்கங்கள், வைஷ்ணவ ஸ்தலங்கள், சக்தி பீடங்கள். அவைகளின் நடுவே இந்தியா என்பது உலக மக்களையெல்லாம், இயற்கையெல்லாம், தண்ணீரை, காற்றை, காற்றின் ஸ்பரிசத்தை, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. வான், இடி, மின்னல், பூமி, மண் வாசனை, அனைத்திலும் ஆண்டவனை பார்ப்பது. ஆகவே இத்தகைய இந்தியாவை ஒற்றுமை வாய்ந்த இந்தியாவாக நாம் கொண்டு செல்லணும். உலகமே ஒன்றுபட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற, கனவு காணுகின்ற இந்தியாவை நாம் நம்முடைய பள்ளியின் கல்வி மூலமாக, ஆசிரியர்கள் இன்ஃபார்மல் டாக் மூலமாக, இன்ஃபார்மல் டிஸ்கஷன் மூலமாக, மாணவர்கள் மத்தியில் தி நேஷன் இஸ் ஒன், இந்த எண்ணத்தை நீங்கள் பலவாறாக ஏற்படுத்தலாம்.
என்னுடைய கற்பனையில் நான் சில விஷயங்களை சொன்னேன். நீங்க அதை ஏற்படுத்தணும். இந்த நாடு ஒன்று என்கின்ற போது இந்த நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்கள் பற்றி கூட சொல்லணும். நீங்க நான் அருணாச்சல் பிரதேஷ் மேகாலயாலேருந்து வரேன். டெல்லியிலேருந்து நீங்க விமானத்தில் கவுஹாட்டி போனீங்கன்னா இடதுபுறம் எவரெஸ்ட் வரும். எவரெஸ்டுடைய உயரம் 29,000 அடினா இந்தியன் ஏர்லைன்ஸோ ஜெட் ஏர்வேஸோ 35,000 அடி உயரத்தில் பறக்கும். சில பேரும் சொல்லுவாங்க, சார் திஸ் இஸ் எவரெஸ்ட். எவரெஸ்ட்டை தாண்டி போனா கஞ்சன்ஜங்கா தாண்டி போனா கவுஹாட்டியில் இறங்குவீங்க. கவுஹாட்டியில் இறங்கி அப்படி வெளியில் வந்தீங்கன்னா ஒரு நதி ஓடும். அந்த நதி ஒரு அட்டகாசமான நதி. நீங்க நினைக்கலாம் உங்க காவேரி நம்ம காவேரி உயர்ந்ததுன்னு. நான் கூட நினைச்ச கங்கை அதை விட உயர்ந்ததுன்னு. யமுனை, கங்கை, காவேரி ஒண்ணுமே கிடையாது. பிரம்மபுத்திரா அட்டகாசமான நதி, அமக்களமான நதி, அடங்காத நதி. எனவே காவேரிய அன்னைங்கிறோம், கங்கையை தாய்ங்கிறோம், பிரம்மபுத்திராவை பிரம்மபுத்திரின்னு சொல்றது இல்லை. பிரம்மபுத்திரா ஒரு ஆணின் வடிவம், காளை போன்றது, கர்ஜிக்க கூடியது. அந்த பிரம்மாண்டமான நதியை நீங்கள் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். வாருங்கள். கூவம் பக்கத்தில் இருந்தது போதும்பா, வாங்க. அதுக்கு அருகில் ஒரு மலை, மலையின் உச்சியில் ஒரு தேவி. நீங்க நினைச்சதெல்லாம் கொடுப்பா. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகின்றவள் அவள். இது சத்தியம். நான் போகும்போதெல்லாம் இந்தியாவில் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துடைய ஒரு பெண் முதல் மந்திரி அங்கே பார்த்துருக்கேன். அடிக்கடி பார்க்குறேன். அவங்க வருவாங்க, ஸ்பெஷல் ஹெலிகாப்டரில் வந்துடுவாங்க. என்ன மாளிகை இப்படில? ஆமாஞ்சி, எனக்கு ஒரே கஷ்டமானது மனசு, பல பிரச்சனை சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்தால் எல்லாம் சரியாயிடுச்சு. காமாக்கியா தேவி கோயில் அங்கே தான் இருக்கு. காமாக்கியா நதி ஆணின் வடிவம், அந்த காமாக்கியா பெண்மையின் வடிவம். சக்தி வாய்ந்த கோயில். அருகிலே ஒரு பெரும் பூங்கா, காசி ரங்கா பார்க், நேஷனல் பார்க். டீச்சர்ஸ், உங்க குழந்தைகளோட வாங்க. வயசான தாரிணி, ஊர்மிளாலாம் உங்க பேரன் பேத்தியோட வாங்க. யானைகள் உண்டு, பொன்மயமான மான்களும் உண்டு, ஒற்றை கொம்புள்ள காண்டாமிருகங்களும் உண்டு. One horned rhinos is available only in that park. நீங்க பார்க்கணும். நார்த் ஈஸ்ட்ல 99.99 எல்லாம் நான் வெஜிடேரியன். நார்த் ஈஸ்ட்ல அந்த காசி ரங்காளர்களுடைய காண்டாமிருகமும் யானையும் அந்த மானும் இந்த கவர்னரும் தான் சைவம். எங்க அம்மா எனக்கு ஒரு வேலி போட்டுட்டாங்க, சைவா போற்றி தலைவா போற்றி. முட்டை கூட சாப்பிட மாட்டேன், காண்டாமிருகமும் சாப்பிடாது, யானையும் சாப்பிடாது, வாலும் சாப்பிடாது. அருகில் அருணாச்சல பிரதேசம், அழகு கொழிக்கும் பூமி, வடகிழக்கிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட பூமி. எல்லையில் பயங்கரவாதம். சீனர்கள்
ஏறத்தாழ 800 கிலோமீட்டர் தூரம். இன்னொரு புறம் பூட்டான், இன்னொரு புறம் பர்மா. கண்ணனை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள் ருக்மணி. அவள் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த பிரதேசம்தான் அருணாச்சல பிரதேசம். வேத வியாசர் மகாபாரதம் எழுதுவதற்கு முன்பு அமைதியை நாடி மன ஒருமைப்பாட்டிற்காக ஸ்படிகம் போன்ற தண்ணீரை கொண்ட நதிகளை கொண்ட அருணாச்சல பிரதேசத்தில் வந்து அமர்ந்து தவம் செய்தார். பரசுராம் குண்டமும் அங்கேதான் இருக்கிறது. சூரியன் இருக்காரு, அவருக்கு சீக்கிரம் எழுந்துருவார். எத்தனை மணிக்கு? நீங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு 7 மணி 8 மணிக்கு எழுந்திரிக்கலாம். ஆனா அங்க சூரியன் 4 மணிக்கு எழுந்துருவார். அதனால அந்த ஊருக்கே சூரிய உதய பூமின்னு பேரு. அருணாச்சலம் அருணோதயத்திற்கான பூமி அது. அருகில் மணிப்பூர். அழகிய பெண்கள், மஞ்சள் நிறம் கொண்டவர்கள், நிலவு போன்ற முகம், எல்லாமே அங்கு பௌர்ணமிதான். நான் ஒருத்தந்தாக அமாவாசை. நடனம் அழகாக ஆடுவார்கள், பாடுவார்கள். அதே சமயத்தில் சண்டையும் போடுவார்கள். கத்தி பயிற்சி இல்லாத பெண்ணே கிடையாது. மேரி காம் வேர்ல்ட் ஒலிம்பிக் சாம்பியன். அங்கேருந்து வந்தவங்க தான் இன்றைய ஹாக்கி டீம் கேப்டன். அருகில் திரிபுரா, மேகாலயா, சிக்கிம், அசாம் எல்லாமே சரி. மேகாலயா, மேகா வீட்டு கதவை திறந்தீங்கன்னா உள்ள வந்து உட்கார்ந்துக்கும். சுத்தமான கிராமங்களை கொண்டது. பெண்களுக்குத்தான் மரியாதை. எப்படி? வாக்குல இல்லை, வெறும் பேச்சில் இல்லை. நோ லிப் சிம்பதி சார். பெண்களுக்கு மரியாதைன்னா அப்பாவுக்கு 100 கோடி சொத்து இருந்தாலும் பையனுக்கு ஒரு சல்லி காசு கிடையாது. அந்த 100 கோடி பொம்பளைக்கு தான். The father's property is inherited only by the daughters. மேகாலயா வாழ்க சொல்லுங்க. என்ன உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட் கொடுக்குது, அது வாழ்கன்னு சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம். மேகாலயா வாழ்க சொல்லுங்க. So the women are respected very much in Meghalaya. No dowry. No female feticide. பெண் சிசுக்கொலை கிடையாது. பெண் சிசுக்கலை இல்லாத, வரதட்சணை கொடுமை இல்லாமல் பெண்களுக்கே ஒரு பெரும் பொருளாதார பலத்தை கொடுக்கின்ற மேகாலயா வாழ்கன்னு சொல்லுங்க. This is North East India. அவர்கள் மனதில் ஒரு வலி உண்டு. எங்கள் பெண்கள் பிபிஓல வேலை செய்யறதுக்கு பெங்களூரு, பாம்பே வந்தா அவர்கள் தோற்றத்தில் மஞ்சள் நிறமாக இருக்கிறார்கள், கண் சிறியதாக இருக்கிறது, குள்ளமாக இருக்கிறது. அதை பார்த்து ஆர் யூ ஃப்ரம் தாய்லாந்து, ஆர் யூ ஃப்ரம் சைனா, அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. எங்களை இந்தியர்கள் என்று ஏன் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க? ஆகையினால் dear teachers, please create a positive image about North East India. மிகப்பெரிய தேசபக்தர்கள், வில் அம்பாலாயை ஆங்கிலேயர்களை அடித்து துரத்தியவர்கள். யூ திராட் சிங் அரசாங்கம் கைது பண்ணுது, ஜெயிலில் போடுது. அவரை சார்ந்த 3 பேர், மேகாலயா தான் அவங்க எல்லாமே, தூக்கு மேடைக்கு போறாங்க அவர் சார்ந்தவங்கெல்லாம். அப்போ அவங்க சொல்றாங்க மக்களுக்கு மத்தியில், தூக்கு மேடைக்கு நான் ஏறின பிறகு என் தலை தொங்கும், வலதுபுறம் தொங்கினால்
இன்னும் 5 ஆண்டுகளில் ஆங்கிலேயன் காலி. இடது பக்கம் தொங்கினா நீ இன்னும் 25 வருஷம் போராட வேண்டியிருக்கும். அந்த தேசபக்தர்களை தூக்கில் போட்டாங்க. தலை வலதுபுறம் தொங்கியது. மவுண்ட் பேட்டன் லண்டனுக்கு போயாச்சு. திஸ் இஸ் தி சாக்ரிஃபைஸ். நானும் பிரணாப் முகர்ஜியும் அவர்களுடைய நினைவு சின்னத்தை திறக்கிறதுக்காக போனோம். பிரணாப் முகர்ஜி, நமது நாட்டுடைய தி ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஸ்போக் லைக் திஸ்: தே கேவ் தேர் டுடே ஃபார் அவர் டுமாரோ என்று சொன்னார். A poetic speech. This is Northeast India. சங்கர் தேவ் 30 வயசுல அவங்க ஒய்ஃப் செத்து போயிட்டாங்க. இந்தியா முழுக்க சுத்தினார். பாகவதம் படிச்சார். ராதா கிருஷ்ணா கோயில்கள் 108 கோயில்களை உருவாக்கினார். சோஷியல் ரிஃபார்மர்ஸ் நிறைய பேர் உண்டு அங்க. ராணி கைடில்யூ. ஆகவே try to create a positive image about Northeast India. My third point, informal talk. நல்லாசிரியர்களுடைய மனம் பார்க்கடல் போன்றது. கடைந்து ஔவையார் போல வள்ளுவர் போல அற்புதமான கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்தியாவுடைய ஆன்மா என்ன சொல்ல வேண்டும். வடகிழக்கு மாநிலங்களுடைய பெருமை என்ன சொல்ல வேண்டும். வந்து பார்க்க வேண்டும். அடுத்தாற் போல தனிப்பட்ட வகையில் மாணவர்களை பார்க்கும்போது பழகும்போது அவர்கள்ட்ட நீங்கள் சில விஷயங்கள் ரொம்ப இப்போல்லாம் உபதேசம் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காது. ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணால் வாழான்றாங்க. அட்வைஸ் பண்ணாமல் ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி சொல்கிறது? உங்கள் மாதிரி ரொம்ப திறமையான டீச்சர் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள். உங்கள் மாணவர்கிட்ட ரொம்ப அட்வைஸ் பண்ண அவனுக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்காட்டாலும் ஒரு விஷயம் சொல்லணும். அவனை கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். உடம்பு பலமுள்ளதாக்கணும். சவுண்டு பாடினார் விவேகானந்த சாமி. ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப்னாரு. இதெல்லாம் நேரடியாக சொன்னீங்கன்னா அவன் என்ன சார் என்ன டீச்சர் இப்படியே சொல்கிறீங்களேம்மா. ஆனால் அவனை எப்படி அட்ராக்டிவ் சொல்கிறது? டேய் பாரு, ரியோவில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது, பிரேசில். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 50% எல்லாமே பெண்கள் தான். அங்கே கோல்டு மெடல் வாங்கினவங்க அத்தனை பேரும் பெண்கள் தான். ஆம்பளையே வாங்கலையா? பிவி சிந்து, சாக்ஷி, தீபா எல்லாம் எடுத்துக்க, எல்லாம் கேர்ள்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. பிவி சிந்துக்காக ஒரு கிளாப் கொடுங்க பாரு. அப்படி ஆம்பளை பையங்களாம் எப்பயும் வாங்குறது வாங்க முடியும். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், இன்றைக்கு சொல்கிறேன், எடுத்துங்க. யுவர் சேர்மன் இஸ் ஹியர், மிஸ்டர் கோபால் சாமி. ஒலிம்பிக் போட்டியில் நம்முடைய விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டியை சார்ந்த ஒரு மாணவன் கோல்டு வாங்க முடியும். அது அம்பத்தூரா இருந்தாலும் சரி, திருவொற்றியூரா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வியாசர்வாடியாக இருந்தாலும் சரி, வாங்க முடியும். ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். 2 மூங்கில் தேவை, 2 போஸ்ட் தேவை, அவ்வளோதான். செலவே கிடையாது மேனேஜ்மெண்ட்டுக்கு. வாங்க முடியும் 2 மூங்கில். நெக்ஸ்ட் அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்க? ஜப்பான்ல நினைக்கிறேன், இல்லை டோக்கியோல. நிச்சயம் வாங்கிடுவீங்க நீங்க. சீக்ரெட். உங்க ஸ்கூல்ல 100 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு மூங்கில் இங்கே நடத்துங்க, இன்னொரு மூங்கில் அங்கே நட்டுங்க. 100 மீட்டர்ஸ் கேப் இருக்கணும். 100 மீட்டர்ஸ் கேப்பில் பையனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, she may be a girl student, he may be a boy student. அவன்ட்டு சொல்லுங்க, டே இந்த 100 மீட்டர்ஸ் கேப்பை இந்த ரியோவில் ஜமைக்கா என்ற நாட்டை சார்ந்த ஒரு மாணவன் 9.8 செகண்ட்ஸ் 100 மீட்டர்ஸ் ஓடி கிராஸ் பண்ணான். இதை நான் நேரில் பார்த்தேன் டிவியில். நீ 9.7 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ண. You are going to get gold. Why not you prepare?
ஹரிஹரனையும் புக்கனையும் ஒரு வித்யாரண்யர் தயார் பண்ணார். ஒரு சமர்த்த ராமதாசர் ஒரு சிவாஜியை தயார் பண்ணார். நல்லாசிரியர்களாகிய நீங்கள் எதற்காக, ஏன் ஒரு மாணவன் ஒரு மாணவி 100 மீட்டர் 9.7 seconds, why not you prepare? I give you a challenge, I throw you a challenge. If you have got real guts, you have got real courage, if you have got real dedication, if you have got a sportive spirit, prepare your student for 9.7 seconds 100 meters, you will get gold. யாருக்காவது இல்லை சார் வந்து சொல்கிறாரு, முயற்சி பண்ணலாம். அவங்க கை எந்த டீச்சராக தயார் பண்ணுவீங்களா? கை தூக்குங்க. சரிங்க, இங்கே ஸ்போர்ட்ஸ் டீச்சர் யாராவது 9.7 செகண்டில் 100 மீட்டர் ஓடுவீங்களா சார்? பையலை விடுங்க. இங்கே இருக்கிற பிஇடி மாஸ்டர்ஸ், யூ கெட் அப். ஆல் தி பிஇடி மாஸ்டர்ஸ் கெட் அப். Have you got guts? Have you got courage? Have you got dedication to cross, to run 100 meters within 9.7 seconds? Come on, raise your hand. சார், நீங்க முடியாட்டினாலும் உங்க ஸ்டூடெண்ட்டை தயார் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு தங்க கிரீடமே வைக்கிறோம். Please take your seat. So the physical body, மாணவர்களை தயார் பண்ணணும். அதே போல் அவனுடைய மனசு, பல இடங்களில் மனசு, பையன் மனசு ஒரே இடத்துல இருக்காது. குரங்கு அங்கே இங்கே தாவும். தெரியல இங்கே இருக்கிற டீச்சர் எத்தனை பேருடைய மனசு இங்கே இருக்குன்னு. இந்த சார் எப்படா முடிப்பாரு, சாப்பிட்டு ஊருக்கு போற. இங்கே இருக்க டீச்சர்ஸ் மனசே எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் வேற இழுக்கிறார் ரப்பர் மாதிரி. சீக்கிரம் முடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மனசை ஒருமைப்படுத்தணும். அது கூட நம்ம பள்ளிக்கூடத்தில் பயிற்சி விடணும். உடல் மனம். பையங்களை பார்த்து என்னைக்காவது ஒரு நாளாவது, ஏன் நம்ம நரேந்திர மோடிப்பா பிரைம் மினிஸ்டர், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், உலகம் முழுக்க சுற்றி ஜூன் 21 என்ன தினமா ஆக்கினாரு? நீ ஏன்பா யோகாசனம் செய்யக்கூடாது? புஜங்காசன் தெரியுமா? வஜ்ராசன் தெரியுமா? டீச்சர்ஸ், நீங்க யாராவது உங்க ஸ்டூடெண்ட்டை யோகா பண்ணுன்னு தனியாக பேசுறீங்களா? கை தூக்குங்க. தி டீச்சர்ஸ் who requested students, motivated students to do yoga, pranayam. Get up. The teachers who inspired students to practice yoga, get up. Give a clap. The clap. யாரெல்லாம் இப்படி சொல்லலேங்கிறதோ அவங்க தான் கிளாப் பண்ணியிருக்காங்க. இப்போ தியானம் மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லித்தரணும். ரமண மகரிஷி இருந்தார், விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணார். வெங்கடராமன் பேர் அவருக்கு. அப்ப 14 வயசுலேயே ராமலிங்க சுவாமி இருந்தார் வடலூர்ல. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அவர் தியானம் பண்ணுவார் 15 வயசுல. மனசை ஒருமைப்படுத்துறது. மனம் குவிவியும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கிரேட் கன்விக்ஷன் வரும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். எனக்கே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுடைய அனுபவம் உண்டு. எனக்கு வயசு அப்போ 19 அல்லது 18 இருக்கும். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் திலகர் திடல், ராமாயணத்தை எரிச்சிட்டாங்க, பிள்ளையாரை உடைச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி. எங்கள் அம்மாட்ட வரேன், ஏமா நீ தானே சொல்லுவ ராமன் உயர்ந்தவன், ஏன் அவனுடைய கதையை எரிக்கிறாங்க? பிள்ளையாரு நீ சொல்லுவ தும்பப்பூ வச்சு பூஜை பண்ணுன்னு, அதை அவன் உடைக்கிறான், என்னடா பண்ணுறது? எங்கள் அம்மா சொல்லு, இந்த சமுதாயத்துக்கு ரோஷமே இல்லைடா, ஏதாவது பண்ணணும்டா. இன்னைக்கு
என்னுடைய கடந்த 45 ஆண்டுகள் 1970 செப்டம்பர் 17 வீட்டை விட்டு நான் வெளில வந்தேன். அன்னையிலேருந்து இன்று வரைக்கும் இந்த பணி செய்கிறேன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அன்றைக்கி ஒரு ட்ரிகர், ஒரு தூண்டுதல் என் மனசில் இருந்தது. ஆகையினால மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் யோசிக்கிறதுக்கு பல விஷயம் வரும். நெறியெல்லாம் நெறிதென்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேருவண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன்றன் கூத்த எனக்கு அரியவண்ணம் அருளியவார் யார் விருவார் அச்சோவே. அதுவும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு தான். அந்த 2 சம்பவங்கள் ராமாயணத்தை எரித்தது, பிள்ளையாரை உடைத்தது, என் வாழ்க்கையில் ஒரு நெறியை கொடுத்தது. நீ இந்த கொள்கைக்காக வாழணும். இந்தியாவில் ராமாயணத்துடைய பெருமையை, விநாயகனுடைய பெருமையை, இந்திய பண்பாட்டின் பெருமையை, பாரத நாட்டுடைய பெருமையை வளர்ப்பதற்காகவே வளப்படுத்துவதற்காகவே வாழ வேண்டும் என்கிற கருத்து சப்கான்ஷியஸ் மைண்டில் உருவாகுது. அதனால நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிடேட் பண்ண, யோகா பண்ண, ஏன் நீங்களே கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும், நீங்களே கொஞ்சம் யோகா பண்ணணும். இட்ஸ் எ ஹார்ட் கொஸ்டின். தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா சார் வந்து கேள்வி கேட்குறாங்க. இதில் யாரெல்லாம் எப்பயாவது முடிஞ்ச போது யோகா பண்ணுவேன், மெடிடேட் பண்ணுவேன், அவங்க மட்டும் கை தூக்குங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த யோகா மைண்ட் பாடி மாதிரி நம்ம மாணவர்களுக்கு ஒரு ஷார்ப் இன்டெலெக்ட் வேணும், கூரிய மூளை இருக்கணும். அந்த மூளையால் எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியக்கூடிய ஆற்றல் வரணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தவன் முன்னாடி யாராவது ஒருத்தன் வந்து ட்ரக் கொடுத்து, ஒரு போதை மருந்து கொடுத்து, ஒரு மேண்ட்ராக்ஸ் கொடுத்து, நீ சாப்பிட்றா வானத்தில் மிதக்கலாம், யூ வில் ஃப்ளை இன் தி ஸ்கை அப்படின்னு ட்ரக் கொண்டு வந்து கொடுத்தா, he should have the power to say no. போதை மாத்திரைகளுக்கு, மருந்துகளுக்கு நான் இலக்காக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையை, ஒரு இன்டெலெக்ட், ஷார்ப் இன்டெலெக்ட், ஒரு கன்விக்ஷனோட சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை உருவாக்கணும். உங்களோட பயிலுகின்ற மாணவர்களுக்கு விவேகம், பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், ரிஜெக்ட் ராங், ஃபாலோ ரைட், இதை ஏற்படுத்தணும். நீங்க டேய் டாஸ்மாக் வாங்கி போலையா, கொஞ்சம் நாம் ஒரு 100 மில்லி போடு, டீச்சர் தொந்தரவுலேருந்து மீளலாம், குடிடா. ஆகையினால நீங்க உங்க குழந்தைகள் மத்தியில், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களிடம் பயிலுகின்ற மாணவர்களுக்கு எது சரி எது தப்பு என்று சொல்லிக் கொடுக்கணும். சரியான விஷயத்தை அவன் தேர்ந்தெடுத்து தவறான விஷயத்தை தவிர்க்கும் ஆற்றலை கொண்டு வரணும். அதுக்கு மாணவர்களுக்கு ஆட்டோபயோகிராஃபி படின்னு சொல்லணும், நிறைய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படின்னு சொல்லணும். நம்ம ப்ரொஃபஸர் வரதராஜனோட அவருடைய நண்பர் ஒருத்தர், எனக்கு ஆசிரியர், அவர் இரா சீனிவாசன் பேர், 100G பேர். எனக்கு சின்ன வயசில் அவர் சொல்லுவார், நீ லோகமானிய பாலகங்காதர திலகருடைய வாழ்க்கையை படி, ரமணருடைய வாழ்க்கையை படி, விவேகானந்தர் வாழ்க்கை படி. பூனாவில் போய் ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பார். அப்போ இன்னைக்கு கூட அவர் கொடுத்த புஸ்தகம்லாம் என்கிட்ட இருக்கு, தனஞ்சய கீர் எழுதின புஸ்தகங்கள். நான் சீக்கிரம் முடிச்சிட போகிறேன், டைம் ஆகிடுது. அதனால் இதான் ஃபைனல் பாயிண்ட். உங்களிடம் படிக்கின்ற மாணவர்கள் நல்லதை பின்பற்றணும், கெட்டதை தவிர்க்கணும், கூடிய வரை உண்மை பேசணும், டகுள் விடக்கூடாது. உங்க மாணவர்கள் ஒரு டுபாக்கூர் ஆத்தி ஆறக்கூடாது. உங்க மாணவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு கடைசியில் படிச்சுட்டு அவன் வேலைக்கு போகும்போது லஞ்சம் கொடுத்தா வாங்கக்கூடாது. He should not be the part of corruption. ஊழலுக்கு துணை போகின்ற ஒரு மாணவனாக விவேகானந்த எஜுகேஷன் சொசைட்டி இருக்கிற மாணவர்கள் இருக்க முடியாது, கூடாது.
கரெக்ட் சிஸ்டம். லஞ்சம் வாங்காத மாணவர்கள், வரதட்சணை வாங்காத மாணவர்கள். நான் தமிழ்நாடு முழுக்க பல கல்லூரியில் பேசியிருக்கேன். எத்தனை பையன் கை தூக்குப்பா கல்யாண சமயத்தில் டவுரி வாங்க மாட்டேன்னு. நிறைய பேர் கை தூக்குனாங்க. அதுல ஒரு பையன் கல்யாணம் நிச்சயம் ஆகாது, ஆனா திடீர்னு கல்யாணம் நின்று போகுது. ஏன்பா அப்படி? நான் வரதட்சணை வேண்டான்னு ஒன்று எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டாங்க, பையனுக்கு ஏதோ குறை போல இருக்கு, அதனால தான் டவுரி வாங்க மாட்டேங்கிறாள். அந்த மாதிரி கல்யாணம் நின்றாலும் பரவாயில்ல, வரதட்சணை வாங்க மாட்டேன். We need positive minds. உங்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சில பேர் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கொடுக்கக்கூடிய சயின்டிஸ்டாக மாறணும். தாமஸ் ஆல்வா எடிசன் காதில் சீழ் இன்ஃபெக்ஷன், கொஞ்ச நாளில் காதை செவிடா போயிடுது, பேசவும் முடியல. ஆனால் மனசில் ஒரு ஆவேசம், உலகின் இருள் நீக்க, அந்தகாரம் நீக்க மின்சார பல்பு கண்டுபிடிச்சு வருவார். உங்கள் பள்ளியில் யாராவது ஒருத்தருக்கு தில் இருக்கா? இந்த உலக மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு புதிய கண்டுபிடிப்பு எங்கள் வியாசர்பாடியிலேருந்து எங்கள் பெரம்பூர்லேருந்து பையன் வருவான்னு. Can you produce one scientist like Abdul Kalam? Can you produce one scientist like Edison, Sir C.V. Raman, Ramanujam? Think. Otherwise you become a scientist. Technocrats நாட்டுக்கு தேவை. பேசிக் சயின்ஸ் டீச்சர்ஸ் தேவை. இந்த நாட்டுக்கு ராணுவத்துக்கு கூட ஆட்கள் வேணும். 17 பேரை சாகடிச்சிட்டாங்க. மனசு பதறுது. என்ன சொல்றான்? We will make the Kashmir as the graveyard of Indian Army. என்ன கொழுப்பு திமிரு! இந்திய ராணுவத்தின் சுடுகாடாக இந்த காஷ்மீரத்தை மாற்றுவோம். நான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில் பேசினேன். ஏன்பா இப்படிலாம் பேசுறானே, நியாயமாயா? 17 பேரை கொன்னுட்டான். நம்ம ஊர்ல இருந்து 17,000 பேர் ராணுவத்தில் சேரணையா? அங்க கூடியிருந்த பல மாணவர்கள் உறுதி எடுத்தாங்க இன்னைக்கு. Can you make your students to join Indian Army? Think. அல்லது உங்க பிள்ளைங்களை சேருங்க ராணுவத்தில். ராணுவம்னா பயப்படாதீங்க. என்னோட கூட இருக்கார் பாருங்க, மிஸ்டர் ரமேஷ் பட்டானியா. இதே போல என்னோட கூட 4 ராணுவ ஆபீசர்ஸ் இருக்காங்க. நான் போற இடம்லாம் கொஞ்சம் பயங்கரமான இடம். என்ன பிரச்சனை வேணாலும் ஏற்படுத்தலாம். ரொம்ப பயங்கரமான சீன பார்டருக்கு எல்லாம் போற, அங்கேயே தங்குறேன். நம்ம விவேகானந்த எஜுகேஷன் சொசைட்டியை சார்ந்த மாணவர்கள் வருகின்ற காலத்தில் இந்திய ராணுவத்தில் அங்கம் வகிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குகின்றவர்கள் தான் நல்ல ஆசிரியர்கள். அவர்கள் தான் சிரேஷ்ட ஆசிரியர்கள். You have to produce scientists, the army officers. துறவிகளையும் உருவாக்கணும். காசை பார்க்க ஆசைப்படலப்பா, கடவுளை பார்க்க ஆசைப்படுற அப்படிப்பட்ட துறவிகளை கூட நீங்க உருவாக்கணும். மீண்டும் ஒரு ரமணர் தேவை, மீண்டும் ஒரு விவேகானந்தர் தேவை, மீண்டும் ஒரு வித்யாரண்யர் தேவை, மீண்டும் ஒரு சமர்த்த ராமதாசர் தேவை, மீண்டும் ஒரு ராமலிங்கர் தேவை, மீண்டும் ஒரு சங்கராச்சாரியார் தேவை. அவர்களை உருவாக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். முதற்கண் உங்கள் முன்பு உணர்ச்சி பூர்வமாகவும் மிகவும் ஆணித்தரமாகவும் விவேகானந்த பள்ளிக்கூடத்தில் பணி செய்யும் ஆசிரியர் பெருமக்கள் எந்த விதமான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற
தம்முடைய கருத்துக்களை மிகவும் நயம்பட உரைத்த மேகாலயாவின் மேதகு ஆளுநர் திரு சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். உயர்ந்த லட்சியங்களுடன் கூடிய மாணவர்களாக நம்முடைய மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள் என்றும் கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் அவ்விதமே நாங்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளோம், செய்வோம் என்ற உறுதியை அளிக்கிறேன். இருபத்திரண்டு பள்ளிகளும் நேரடி பார்வையில் உள்ள பள்ளிகளும் 4 எடுத்து செய்யப்படக்கூடிய பள்ளிகளும் உடைய 26 பள்ளிகளுடைய இந்த குழுமம் சற்றேறக்குறைய 35,000 மாணவர்களுடனும் சற்றேறக்குறைய 1,500 ஆசிரியர்களுடன் இயங்கி வருகிறது. இந்த நல்லாசிரியர் விருதுக்கு சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட படிவங்களிலிருந்து 29 ஆசிரியர்களும் 8 முதன்மை ஆசிரியர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முதற்கண் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் பெற்ற இந்த விருதுக்கு அவர்கள் வாழ்த்தப்பட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் மூலமாக ஒரு புத்துணர்ச்சியுடன் மற்றவர்களும் செயல்படுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த விருதுகள் எப்படி அளிக்கப்பட்டன என்பதை முன்னரே திரு சக்கரவர்த்தி அவர்கள் உங்களிடம் தெரிவித்தார்கள். விருது பெற்றவர்கள் வாழ்த்தப்படக்கூடியவர்களே, ஆனால் விருது பெறாதவர்கள் வாழ்த்தப்படக்கூடியவர்கள் அல்ல என்பது என்னுடைய சொல்லின் நோக்கம் அல்ல. பரிசு என்று வரும்போது சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. ஆனால் இதற்காக மனம் தளர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கும் இந்த பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். In any situation of selection, there will be some people who will be left out of selection, but it is inevitable. But that does not mean that those who have not been selected are in any way less, either in performance or in their abilities than the others. Therefore, I am quite sure that all of you will look forward to this awards in the future days. இந்த பள்ளிக்கூடங்கள் சில கொள்கைகளோடு இயங்கி வருகின்றன. அந்த கொள்கைகளை பற்றி நீங்கள் விரிவாக அறிவீர்கள். அது முதன்மையாக நாம் ஒரு இந்தியன் என்ற எண்ணத்துடன் இங்கே இருக்கும் மாணவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். தங்களால் இயன்ற அளவு நாட்டிற்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற, நாட்டிற்கும் மற்ற மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துடன் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மிகவும் ஆணித்தரமாக திரு சண்முகநாதன் அவர்கள் உங்களிடம் எடுத்து உரைத்தார்கள். அந்த கருத்துக்கள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த விருது பெறும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களுடன் மேன்மேலும் உங்களுடைய பணியினால் இந்த குழுமம் சிறப்படைய வேண்டும், இந்த குழுமத்தில் படிக்கும் மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்ற வேண்டுகோள் உங்களிடம். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களுடன் இந்த நிகழ்ச்சியில் தற்போது பரிசு பெறும் அந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்குமாறு மேதகு ஆளுநர் திரு சண்முகநாதன் அவர்களை விண்ணப்பம் செய்கிறேன். நன்றி. வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதளாம் சஸ்யஸ்யாமளாம் மா
வந்தே மாதரம் சுப்ரஜோசா உலகிதயாமினி ஃபுல்ல குசுமித மதன சோபினி சுஹாசினி சுமதுர பாஷிணி சுகதாம்பரதாம் மாதரம் வந்தே மாதரம் கோடி கண்ட கலகல நிநாத கராலே கோடி கோடி புஜை ரித கர கரவாலே அபலா के नो माय तो बले बहुबलधारिणी नमामि धारिणी रिपुदलवारिणी मातरं वन्दे मातरम् विद्या तुमि धर्म तुमि हृदि तुमि मर्म त्वं हि प्राणा शरीरे बहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तुम्हारे प्रतिमा गढ़ी मंदिरे मंदिरे मातरम वंदे मातरम त्वं हि दुर्गा दश प्रकरणधारिणी कमला कमलदल विहारिणी वाणी विद्या दायिनी नमामि त्वां नमामि कमला अमला मतुला सुजलां सुफला मातरं वन्दे मातरम् श्यामलां सरलां सुस्मितां भूषितां धरणीं मरणीं मातरं वन्दे मातरं वन्दे मातरं वन्दे मातरं। भारत माता की।